ஹலோ ஹார்வெஸ்ட். இன்றைக்கி நம்ம இருக்கிறதுலே ரெண்டாவது சின்ன எஃப்பிவி ட்ரோன் பண்ண போகிறோம். இருக்கிறதுலே சின்ன எஃப்பிவி ட்ரோன் பார்த்தீங்கன்னா 65mm. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது 75mm. இது வந்து ஒரு டிஜிட்டல் பில்ட்டு DJI O4 Airant யூஸ் பண்ண போகிறோம். O4 லைட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண போகிறோம். இதே பில்டை நீங்கள் அனலாக் கேமரா இன்ஸ்டால் பண்ணி கூட பண்ணலாம். ஜஸ்ட் ஃப்ளைட் கண்ட்ரோல் மட்டும் இன்பில்டாக அனலாக் VTX இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஆன்போர்டில் VTX இல்லைனாலும் பரவாயில்ல, டைனி சைஸில் உங்களுக்கு வீடியோ டிரான்ஸ்மிட்டர் கிடைக்குது, அனலாக் வீடியோ டிரான்ஸ்மிட்டர். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அனலாக் பில்ட் பண்ணலாம். கேமரா வந்து நீங்கள் 20mm 19mm எந்த மாதிரி அனலாக் கேமரா நீங்கள் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து கேமரா மவுண்ட் பார்த்தீங்கன்னா 20mm கேமரா மவுண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ரேமில். பொதுவாக டைனி புக் பார்த்தீங்கன்னா 1Sல ரன் ஆகும். 3.7 வோல்ட் இருக்கிற 1S பேட்டரியில் ரன் ஆகும். நம்ம வந்து இன்றைக்கி 2S பேட்டரியில் ரெடி பண்ண போகிறோம். இந்த பில்டு வந்து நமக்காக கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்காக தான் பண்ணுறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக 1S ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் வந்து கேவி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 25,000 kV 30,000 kV மோட்டார்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பறக்கிறப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இது வந்து மெயினாக சினிமேட்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பில்டுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துலாம். இந்த பில்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைவில் ஃப்ளைலென்ஸ் 75 ஃப்ரேமு, ஆக்சுவலாக O3 ஃப்ரேம். சரிங்களா, அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 3D பின்ஸை போட்டு O4க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். எலிமருந்து சீட்டு, ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் நான் சைனாக்காரன். டக்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், ஸ்ப்ரிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கா, நமக்கு வந்து உடஞ்சி போகாது. ABS பிளாஸ்டிக், கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. பாடி பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர். இதுதான் நம்ம O3யோட மவுண்ட்டு, மெட்டலில் கொடுத்துருக்கான் இந்த O3யோட மவுண்ட்டு. இதில் நம்ம 3D பிரிண்டை போட்டு O4 லைட்டை வந்து மவுண்ட் பண்ணலாம். சரிங்களா, ஃப்ரேமோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3mm இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. இந்த மோட்டருக்கு இது போதும். பார்த்தீங்களா, ஒரு ஸ்க்ரூஸோட மாடல்லாம் கொடுத்துருக்கான். இந்த சின்ன சைஸ் பில்டுக்கே ஒரு ஸ்க்ரூஸோட சைஸு உட்காந்து ஒட்டியிருக்கான் பாருங்கள். பரவாயில்ல, இப்போ பில்டு வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். 3D பிரிண்ட் என்னென்ன கொடுத்துருக்கான். இது வந்து பேட்ரி மவுண்ட்டு, 1000 mAh பேட்ரி நீங்கள் கூட போட்டுக்கலாம். பேட்ரி ஜஸ்ட் அப்படியே 2S பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நான் வந்து வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன். இது வந்து 550 mAh. ஒரு தடவையும் இப்போ நீங்கள் வேறு mAh பேட்டரி யூஸ் பண்ணுறப்போ ஒரு தடவையும் இதை வந்து எடுக்கணும். ஜஸ்ட்டு கீழே ட்விஸ்ட்டு தான், அந்த ஃப்ரேமில் கொடுத்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே உட்காந்துரும். கீழே இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல, ட்விஸ்ட் பண்ணால் போதும். அது 3 பேட்டரிக்கு தகுந்த மாதிரி 3 சைஸ் TPU பேட்ரி. இது ஹோல்டரு, அப்புறம் இது ஆண்டனா ஹோல்டர்னு நினைக்கிறேன். ஆண்டனா ஹோல்டரு இது என்னென்னு பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் பேசியிருக்கோம், காம்ப்ளிகேஷன் இருக்காது. நெக்ஸ்ட்டு மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ளைவ் தான். ஃப்ளைவில் ரோபோ 1003 14,800 kV. இது வந்து 2S மோட்டார்ஸு. 75mm பில்டுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 8 சீரீஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவோம் ஜெனரலாக. இது வந்து 10 சீரீஸ் மோட்ரு. இந்த 8 சீரீஸ் 10 சீரீஸ் இந்த மாதிரி மோட்டர், அதில் உங்களுக்கு எதாவது குழப்பம் வந்துன்னா நான் மோட்டரை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். 10 சீரீஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, 1003. 8 சீரீஸ்னால் உங்களுக்கு 802 வரும். 802 மோட்டர், இதோட குட்டியாக இருக்கும். 75mm தான் போடுவாங்க. நம்ம இந்த ட்ரோன் வந்து கொஞ்சம் 2S பேட்டரி ட்ரோன்றதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நார்மல் 75mm கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா கார்பன் ஃபைபர் பாடி வேறு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கிற நமக்கு 75mm ஊப்லாம் பார்த்தீங்கன்னா, டைனி ஊப்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருப்பாங்க. மோட்ரு பார்த்தீங்களா, என்னோட நகம் சைஸு தான் இருக்குது, டியூன்னு இருக்குது. ஃப்ளைவோ பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது கைஸ். ஷைனிங் ஒரு மாதிரி லேவண்டர் கலரில் கொடுத்துருக்குறான். இந்த ஃப்ரேமோட ரேட் பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய். ஒரு மோட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 1300 வருது. ஒரு 4 மோட்டர் 5200. இது வரைக்கும் நமக்கு 7500 ஆச்சு. ஃப்ளைட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ளைவூ தான். ஃப்ளைவூவில் கோகு F405 1 to 2S ஆல் இன் ஒன். சரிங்களா, ESC FC எல்லாமே ஒரே போர்டில் நமக்கு இருக்கும். இன்னொன்று வந்து ELRS இருக்கும், ரிசீவரும் ஆன் போர்ட்லேயே இருக்கும். சரிங்களா, 12 amps ESC ப்ளஸ் ரிசீவரும் இருக்கும் ஆன் போர்ட்லேயே. மவுண்டிங் ஹோல்ஸ் வந்து 25mm by 25mm மவுண்டிங் ஹோல்ஸு. யூஸ்வலாக நமக்கு மைக்ரோ ஹூப்ஸ், டைனி ஹூப்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பேட்டர்ன் தான் வரும். சிம்பிளாக ஒரே போர்டில் முடிச்சிட்டாங்க. நமக்கு
O4 வந்து சால்ட்ரிங் வைக்க தேவையில்ல, அதுக்கு வந்து தனியாக ப்ளக் இருக்குது. ரிசீவரோட ஆண்டனா மாற்ற ஸ்பாட்டு ப்ளஸ் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி பட்டன் இருக்குது, அது வந்து ரிசீவரோட பைண்டிங் பட்டன் இந்த இருக்கா. இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, இது வந்து எஃப்சியோட பூட் பட்டன் சரிங்களா. நம்ம ஃபெம்பர் ஃப்ளாஷ் பண்ணுறது, இது டிஎஃப்யூ மூடு போகிறதுக்கு இந்த பூட் பட்டனு. இது வந்து இஎல்ஆர்எஸோட பூட் பட்டன். நெக்ஸ்ட்டு இடிஎக்ஸ் O4 லைட் யூஸ் பண்ண போகிறோம், பிரிக்காத ஃப்ரெஷ் பீஸு. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, ஃப்ளையிங் வீடியோ டெஸ்ட்டும் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ப்ரொப்பலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெம்ஃபேன்லேருந்து 40 mm ப்ரொப்பலர்ஸு. இது வந்து 1.6 inches சரிங்களா. ஜென்ரலாக 40 mm அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேட்ரிஸு, இது சிஎன்ஹெச்எல் அந்த பிராண்ட்லேருந்து பீஸா அப்படின்ற பேட்ரி. இது வந்து 600 mAh 4S பேட்ரி சரிங்களா. இதை வந்து நான் 2 2S மாற்றி வச்சுருக்கேன், ஏன்னா நமக்கு இந்த டைமில் 2S கிடைக்கல. நம்ம 2 1S கூட இந்த மாதிரி 2S மாற்றிக்கலாம். இந்த பேட்டரிஸ் தான் நம்ம ஃப்ளைங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சம் 3D பிரிண்ட்ஸ் இருக்குது, இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த VTXக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரோன்லேயே ஒரு இது கொடுத்துருக்காங்க பேக்கேஜ்லேயே. இருந்தாலும் நான் வந்து பார்த்தேன், சரி இன்கேஸ் மவுண்டிங் ஹோல்ஸ் எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று பிரிண்ட் பண்ணிக்கலாம்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது எது செட் ஆகுது நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதில் O3 நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த ABS பிளாஸ்டிக் தான் இருக்குது, ப்ளஸ் நமக்கு அந்த பிராஸ் இன்செட்டோடு இருக்குது. நம்ம ஸ்க்ரூ போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் O4 மவுண்ட்டுக்கு சின்ன சின்ன பீஸு. இது பேட்ரி ஸ்ட்ராப்பு, நீங்கள் இந்த ஒரு தடவை இதை எடுத்து மாற்ற தேவையில்லை. அதில் பேட்டரி ஸ்ட்ராப் போட்டு நீங்கள் ரெகுலராக மற்ற ட்ரோனில் போனோம்ல, ஸ்ட்ராப் போட்டு டைட் பண்ணுற மாதிரி வெல்க்ரோவில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மாடலில் ஒரு 3D பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் O4 லைட்டோட மவுண்ட்டு தான். இது ரெண்டுமே O4 லைட்டுக்கு கொண்ட மவுண்ட் தான். இது எது வந்து நமக்கு ஃபீஸிபிளாக செட் ஆகுதோ அதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ளைட் கண்ட்ரோலில் அந்த க்ரோமெட்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போது இதுலேயே உங்களுக்கு 10 mm ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் குட்டியாக நைலான் நட்டு இருக்கும், அதே மாதிரி 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. 4மே நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மோட்டார்ஸு 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல மோட்டரை மவுண்ட் பண்ணி 3 ஸ்க்ரூ போட்டால் போதும். இதே மாதிரி 4 மோட்டர்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 4 மோட்டரையும் நம்ம மவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் அடிச்சிடலாம். ரொம்ப மைன்யூட் சால்ட்ரிங்க, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லாட்டி கிராஸ் ஆகிடுச்சு இந்த பக்கத்தில் இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும், பார்த்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம 4யுமே சால்ட் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டரை வச்சுட்டு ஃப்ளெக்ஸ் அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு லைட்டாக வைங்க. நிறைய வச்சிட்டோம்னா பக்கத்தில் இருக்கிற இதில் கனெக்ட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்களா, கேப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு VCC வோல்டேஜு, நெக்ஸ்ட்டு கிரவுண்டு. டன். இதோட நமக்கு சால்டிங் ஒரு கம்ப்ளீட்டட் கைஸ். இதுக்கு வந்து இந்த குட்டி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுற மாதிரி.
அது போட்டாச்சு. அப்புறம் ஸ்டாண்ட் ஆஃப்க்கு வந்து இந்த நீளமான ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு கீழேருந்து இது பண்ணிவிட்டு, இதுக்குள்ளே ஸ்டாண்ட் ஆஃப்குள்ளே நமக்கு ஸ்க்ரூ கிடையாது, அதனால் ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணால் போதும். இன்சர்ட் பண்ணால் மேலே வந்துடுதா, அது இன்சர்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி நம்ம மீதி 3 இடம், இதில் இதை ஒரு ஸ்டாண்ட் ஆஃப்னு வச்சுக்கோங்க. இது 1 2 3 பேக் 3 இடத்துல மீதி இருக்கிற 3 ஸ்க்ரூவையும் போட்டு இந்த எல்லா ஸ்டாண்ட் ஆஃபையும் அதுக்குள்ளே திணிக்க வேண்டியதான். திணிச்சாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடைக்குதா. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஃபருக்கு உண்டான ஆண்டனா வருதுல்ல, அந்த ஒரு 3D பிரிண்டர் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இருக்குல்ல, பின்னாடி இருக்கிற ஸ்டாண்ட் ஆஃபு, ஸ்டாண்ட் ஆஃப் பின்னாடி போட்டுட்டு தலைகீழ போடணும். ஏன்னா நம்ம ட்ரோனை வந்து நேராக நிமித்த போகிறோம். இப்போ வந்து தலைகீழ தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணதுக்கப்புறம் டக்டை போட்டுடலாம். டக்ட்டு வந்து இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் ஒய்டாக இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா நேரோவாக இருக்கும். இந்த ஒய்டாக இருக்கிறத வந்து இப்படி குப்பரை போடணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா. நாலு பக்கமும் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி தான். அதனால் டக்ட் வந்து ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்னு போர்ஷன் கிடையாது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது நம்ம இப்போது ஓரமாக வச்சிட வேண்டியதான். ஏன்னா பாட்டம் ஓஃபோர் விடிஎக்ஸ் மவுண்ட் இருக்குல்ல, இதை நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு இந்த இப்படி 4 இடத்துல நம்ம ஸ்க்ரூ போட்டால் வேலை முடிஞ்சுது. சரிங்களா. வேண்டா மேலே வந்துருச்சா, இது மேலே பார்த்த மாதிரி லாஸ்ட்டாக இந்த இஎல்ஆர்எஸ் ஆண்டனா ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு இப்படி சொருகி மேலேருந்து ஒரு ஸ்க்ரூ போட்டோன்னா இதுவும் நின்றுடும். சரிங்களா. கேமரா மவுண்ட்டு ப்ளஸ் இது. ஓகே, இதில் இப்போது விடிஎக்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ஓஃபோரில் இந்த இது கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும். அது வந்து கேமரா அடாப்டர், 14mm கேமரா அடாப்டரு. அது இல்லாமல் 3D பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஓஃபோர்லேயே அடிஷ்னலாக வந்து ஸ்க்ரூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் யூஸ் பண்ண முடியாது, அந்த த்ரெட்டு தான் மேட்ச் ஆகும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த த்ரெட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெட்டல் பீஸ் கொடுத்துருப்பாங்க, இதை எடுத்துக்கோங்க. இல்லை இந்த ஒயிட் கலர் மார்க் இருக்குல்ல, இது வந்து நமக்கு டாப்பில் வரணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணோம். இது அவ்வளோ சீக்கிரம் போகாது கைஸ், பிடிச்சி எடுத்திங்கன்னா வந்துடும். இதேமாதிரி நான் வந்து 3 போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரேம்லேயும் இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, 3 பெரிய ஹோலு, இதுலேயும் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு இந்த டக்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி இந்த பீஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இந்த ரப்பர் பேண்ட் எல்லாம் இழுத்துட்டிங்களா, இப்போது இதில் போட்டு இப்போ கீழேருந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா ஓகே 3 இப்போ இதில் வந்துச்சு. இது வந்து ஜஸ்ட் இந்த கேமரா மாட்டினே ஏதாவது ஷேக் இருந்ததுன்னா இது வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஷேக்கை. சரிங்களா. உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து கேமராவில் தெரியாது அப்படின்றது இவங்களோட டிசைன் நம்ம வந்து ஃப்ளை பண்ணுறப்போ பார்ப்போம். இப்போ வந்து திருப்பி அகைன் இதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அசம்பிள் பண்ணுறப்போ இந்த ரப்பர் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன்னா ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன். இந்த பீஸை நம்ம திருப்பி ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி கேமராவோட இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்குள்ளே விட்டுக்கலாம். ஏன்னா வேறு எங்கே விட்டாலும் ப்ரொப்பலரில் அடிபட்டு கட் ஆகிடும். சரிங்களா. அதனால்
கரெக்டாக இதில் உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு விடிஎக்ஸோட கேபிளை எஃப்சியில் மவுண்ட் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த ஆண்டனா இருக்குல்ல அதையும் மவுண்ட் பண்ணணும். இந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்ததுனடா. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எஃப்சியில் அது இருக்குல்ல எஃப்சியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கேமரா கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் விடிஎக்ஸோட கேபிள் இதையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல அதில் 2 பக்கம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு பக்கம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். பாட்டமில் விடிஎக்ஸை வச்சு அவங்களே 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெட்டு மட்டும் தடியாக இருக்கும். அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதிலே நைலான் ஸ்க்ரூ ஓகே பக்காவாக உட்காந்துருச்சா. இப்போ நமக்கு வந்து இது தேவையில்லை, கம்பெனி கொடுக்குறதே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டக்டை போட்டு இதை வச்சிடலாம். சரிங்களா. இந்த கேமரா கேபிள் மட்டும் இந்த மாதிரி சேஃப்டி பண்ணிக்கோங்க. இந்த உள்ளே போதா இல்லாட்டி இங்கே வெளியே விட்டுட்டிங்கன்னா ப்ரொப்பலர் பட்டு கலியிடும். அகெயின் இந்த ஸ்க்ரூவை போடுறோம். அதில் ஸ்டாண்ட் ஆஃபை போட்டு இதோட கொஞ்சம் ஈஸி மெத்தட் கைஸ். இந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்களா டக்டில், அதில் வந்து இந்த ஸ்டாண்ட் ஆஃபை நம்ம சொருகிட்டோன்னா அது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்குது. ஸோ இந்த மெத்தடில் கொஞ்சம் நம்ம ஸ்க்ரூ எல்லாம் ஹோல்ட் பண்ணணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே அதுக்குள்ளே இறக்கிடலாம். 3 மெயினான ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணியாச்சு. கேமரா மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃப்ரேம்லேயே கொடுத்து இந்த மாதிரி ஒரு லென்த்தான ஸ்க்ரூ இருக்குது. இது ஒரு பக்கம் போட்டாச்சு. நண்பர்களே, இந்த டிசைன் போகலான்னு பார்த்தா இது கொஞ்சம் நமக்கு லூஸாக இருக்குது. அதனால் நான் வந்து இன்னும் டிசைன் பண்ணி வச்சோம்ல இதை வந்து போட போகிறேன். இந்த குட்டி இதை ஜஸ்ட் நம்ம இதில் வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம போட்ட ஸ்க்ரூவையே போட்டு டைட் பண்ணிட்டா போதும். ஓகே, இப்போ பாருங்கள். எனக்கு கேப்பு சுத்தமாக இல்லை, பக்காவாக ஃபிட் ஆகுது. மேலே ஒரு ஸ்க்ரூ ஜஸ்ட் அந்த டிபியூவில் தான் ஏறும், அதனால் ரொம்பலாம் முறுக்காதீங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கீழே ஒரு ஸ்க்ரூ, இன்னொரு சைடு நம்ம போட்டுக்கலாம். இந்த இருக்க ஆண்டனா இது பின்னாடி இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலேருந்து அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, இன்னொரு ஸ்க்ரூவை போட்டு விட்ருங்க. எல்லா ஸ்க்ரூவுமே நமக்கு ஃப்ரேம்லேயே கொடுத்துட்டான். இது ஸ்க்ரூ கீழே இருக்க அதே டிபியில் போய் ஏறிடும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பாட்டமில் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி குட்டியாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் செஞ்ச குட்டி ட்ரோன். ஓகே கைஸ், எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துலாமா?
ட்ரோன் மட்டும் ஜஸ்ட் 59 கிராமு. அப்புறம் பேட்ரி, நம்ம ஃப்ளை பண்ண போகிற பேட்ரி சேர்த்தா வெறும் 95 கிராம். ஓகே கைஸ், பில்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளையிங் கிடையாது, நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங். அதுவும் இந்த வீடியோ கிடையாது, நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக ப்ரோக்ராமிங் பற்றி நான் போடுறேன். நிறைய பேர் டைனிங் வியூ ப்ரோக்ராமிங் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ப்ரோக்ராமிங் வீடியோ நான் போடுறேன். அதுக்கு அடுத்தது தான் ஃப்ளையிங். சரிங்களா? வீடியோ ரொம்ப லேட் ஆகாது, முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.